ஆகத்தம் கிருஷ்ணா சரணாகத்தம் கிருஷ்ணா. கிருஷ்ணா குட்டி பாப்பாவாக இருக்கும் போது ஒரு நாள் அவள் ஆற்று வாசல் திண்ணையில் அவள் அம்மா யசோதா அண்ட் அப்பா நந்தகோபனோட விளையாடின்னு இருந்தான். அப்போ அவள் அப்பா ஃப்ரெண்ட் வந்து அவள் அப்பாவை பேச கூட்டின்னு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் அம்மா யசோதாயும் கிச்சனுக்கு போயிட்டா. தனியாக விளையாடின்னு இருந்த கண்ணன் மெதுவாக இருந்து வெளி வாசலுக்கு வந்து மண் தரையில் உட்காந்து மண் அள்ளி விளையாட ஆரம்பித்தான். கண்ணனுக்கு அது ரொம்ப பிடிச்சிது. சுற்றி முற்றி பார்த்து யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி வாயில் போட்டுட்டான். மண் டேஸ்ட் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிது. நிறையா அள்ளி அள்ளி வாயில் போட்டுட்டான். அப்போ ஒரு கோபிகா அந்த பக்கமாக போச்ச. இதை பார்த்துட்டு நேராக போய் யசோதாட்ட சொல்லிடுறான். யசோதா வந்து குட்டி கிருஷ்ணா கிட்ட கண்ணா மண்ணு தின்னையான்னு கேட்குறா. கிருஷ்ணா இல்லைன்னு தலையாட்டுறான். யசோதா விடலை. கண்ணா, இந்த கோபிகா சொல்கிறா நீ மண்ணை தின்ன. இப்போ வாயை திறக்கலைன்னா தூணில் கட்டிடுவேன், நீ விளையாட போக முடியாதுன்னு சொல்கிறா. கிருஷ்ணா மெதுவாக வாயை திறந்து காட்டுறான். அது பார்த்து யசோதா அசந்து போயிடுறா. அப்படி யசோதா என்ன பார்த்துருப்பான்னு தெரியுமா? கிருஷ்ணர் வாயை திறக்கும் போது அவன் வாயில் ஒரு யூனிவர்ஸ் தெரிஞ்சுது. அந்த யூனிவர்ஸ்குள்ளே ஒரு பாரதம், அதில் ஒரு கோகுலம், அங்கே கிருஷ்ணரோட ஆகம், அங்கே கிருஷ்ணர் இது மாதிரி வாயை திறந்து யசோதாவுக்கு காமிக்கிறான். திரும்ப அதுக்குள்ளே ஒரு யூனிவர்ஸ், அதில் ஒரு இந்தியா, அங்கே ஒரு கோகுலம், கிருஷ்ணர் ஆகம், கிருஷ்ணர் அவன் அம்மா கிட்ட வாயை திறந்து காமிக்கிறார். இது மாதிரி போயிட்டே இருக்குது. இது எனக்கு பிடிச்ச கிருஷ்ணர் லீலை. இது மாதிரி நிறையா கிருஷ்ணர் லீலை இருக்குது. கிருஷ்ணர் லீலை மட்டும் இல்லை, கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் எப்படி ரைட்டேஷியஸாக லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். கீதா உபதேசம் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாரும் பகவத்கீதா படித்து அது எல்லாம் தெரிஞ்சு ஹாப்பியாக ரைட்டேஷியஸாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். கரார விந்தேனு பதார விந்தம் முக்கார விந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பட்டஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ ஹிருதயானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.